உங்களுக்கு தெரியும், காசாவில் அதிகாலை வேளையில் விமான தாக்குதல் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட உள்ள குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர் உள்ளடங்களாக 400க்கும் மேற்பட்டவர்கள் மரணித்திருக்கிறார்கள். அந்த மரணங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் கையிழந்து தலையிழந்து முண்டமாக பார்க்கவே முடியாத அளவு அந்த மரணித்த உடம்புகளை பார்த்தீங்கன்னா அழுகனா வரும். அந்த அளவுக்கு சின்ன பின்னமாக அந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, பச்சிளம் குழந்தை உடம்பு முழுக்க செல் தாக்குதல் நடத்தப்பட்டு அந்த புள்ள உடம்பு பச்சிளம் 2 வயசு பிள்ளைக்கு உடம்பு முழுக்க தாக்கப்பட்டா உயிரோடு இருக்கிறது, அழுது பார்க்க முடியல. அந்த அளவுக்கு கொடுமை நடத்தி கொண்டிருக்கிறார். அதிகாலை வேலையில் 2 மணி 3 மணி என்பது நான் சஹர் செய்யணும், நோன்பு பிடிக்கணும், அதுபோன்று இஃப்தார் செய்யணும், பெருநாள் கொண்டாடணும் என்று எவ்வளோ கனவோட ஆசையோட இப்பதான் யுத்த நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது, இதுக்கு பிறகு எதுவுமே நடக்காது என்ற அச்சத்தை தாண்டி இருக்கிற பொழுது அதிகாலை வேளையில் தாக்கியிருக்கிறார்களே, அதை பார்க்கிற பொழுது மனசு வெடிக்கிறது, கண்ணீர் வடிக்கிறது. எங்களால் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று செய்யலாம், அதை செய்யுங்க. சுஜூதில் இரவின் இறுதி பகுதியில் அத்தஹியாத்தின் இறுதியில் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நிம்மதியாக தொழுகிறோம், நிம்மதியாக உறங்குகிறோம். அந்த மக்களுக்கு நிம்மதியே கிடையாது. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், எத்தனை குழந்தைகளை நாங்கள் இழந்து போவோம் என்று அவர்கள் அழுத வண்ணமாக இருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுக்காக வேண்டி வினயமாக அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறேன். தொழுகைக்கு வருகிறீர்கள், சுஜூதில் இமாம் நீட்டுகிறார். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் சுஜூது. அதில் காசா மக்களுக்கான கொஞ்சம் கேளுங்கள். அத்தையாத்தின் இறுதியில விரும்பியதை கேட்குமாறு நபிகள் சொல்கிறார்கள், அதிலே கொஞ்சம் கேளுங்கள். இறுதி பகுதியிலும் அவங்களுக்கு கேளுங்கள். அதே நேரத்தில் யார் அநியாயம் பண்றாங்களோ அவங்களுக்கு எதிராக சாபம் விட்டு கேளுங்கள். யார் அழிச்சிரு, ஒரு தண்டனை இறக்கி விடு, கண்முனை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற அதை சேர்த்து கேளுங்கள். எனவே இது வினயமா உங்களிடத்தில் கேட்டு கொடுத்துக் கொள்கிறேன். வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.